1985ஆம் ஆண்டு கமல்ஹாசன் 2 வேடங்களில் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஒரு படம் கொடுத்தாரு. அந்த படம் தான் ஒரு கைதியின் டைரி. இந்த படத்தை வந்து பாரதி ராஜா அவர்கள் இயக்கியிருந்தாரு. கதை வந்து பாக்யராஜ் அவர்கள் எழுதியிருந்தாரு. இந்தியன் படம் பார்த்துருப்போம் இல்லையா, அதுல அப்பா கமல் வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாரு, மகன் கமல் வில்லனா நடிச்சிருப்பாரு. இந்த ஒரு கைதியின் டைரி படத்துல பார்த்தோம்னா அப்பா கமல் வில்லனா நடிச்சிருப்பாரு, மகன் கமல் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அப்பா கமல் வந்து கட்டாயம் 3 கொலைகள் செஞ்சே ஆகணும். அது ஏன் கட்டாயம் அப்படிங்கிறது வந்து படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். இந்த படத்துல வந்து ஒரு ஃபேமஸ் டயலாக் உண்டு. அதெல்லாம் ரஜினி பேசியிருந்தாரு வச்சுங்களேன், இன்னைய வரைக்குமே வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ரஜினி பேசியிருந்தா அப்படி பேசியிருப்பாரு, அண்ணா நீ 20 நான் 60 அப்படின்னு இருப்பாரு. இன்னை வரைக்கும் ஃபேமஸாக இருக்கும். ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் வந்து அது என்ன கேரக்டரோ அந்த கேரக்டரில் வந்து அப்படியே பண்ணுறவர். ஒரு வயசான கேரக்டர் நடித்தா அந்த வயசான கேரக்டரோட பாடி லாங்குவேஜ்லாம் எப்படி இருக்கும், எப்படி நடிப்பாரோ அதே மாதிரி நடிப்பார். அப்படி இருந்துமே அந்த படத்தில் வந்து இந்த டயலாக் வந்து ரொம்ப காலம் ஃபேமஸாக இருந்துச்சு. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஃபேமஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோருமே சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் வந்து ரொம்ப சாஃப்டாக அந்த வயதானவர் குரலில் சொல்லுவார், அண்ணா நீ 20 நான் 60 அப்படின்னு சொல்லுவார். நம்மளாம் ஒரு மாதிரி பேச முடியாது, சொல்றேன். அந்த மாதிரி கேரக்டராகவே வாழ்றவர் தான் கமல்ஹாசன். இந்த படத்தில் ரேவதி வந்து ரொம்ப கியூட்டாக நடிச்சிருப்பாங்க. சின்ன சின்ன சேட்டைகள்லாம் செஞ்சுக்கிட்டு மகன் கமலை வந்து லவ் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் இந்த வயதான கமல் தன்னுடைய மகனோட லவ்வர்னே தெரியாமல் ரேவதியை கடத்திட்டு வந்து டார்ச்சர் செய்வார். ரேவதியை கொலை செஞ்சிருவேன் அப்படின்லாம் மகன் கமலை வந்து மிரட்டுவார். நான் சொல்கிறத செய்யாட்டி இந்த பொண்ணை கொன்றுவேன் அப்படின்லாம் மிரட்டுவார். அப்புறம் உண்மை தெரிய வரும். அப்புறமேட்டுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய திருப்பங்கள், சுவாரஸ்யமான திரைக்கதை உள்ள ஒரு திரைப்படம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. என்னன்னு சொன்னால், கிளைமேக்ஸில் வந்து அப்படியே வீர சிவாஜி மாதிரியே சிலையாக நிற்பார் கமல். அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ மேக்கப் போட்டு அந்த குதிரை மேலே அப்படியே வீர சிவாஜி மாதிரியே உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் இறங்கி வந்து கொலை செய்வார் அந்த வில்லனை. இந்த படம் யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது. நம்ம நேரம் கிடைக்கும் போது பார்க்கலாம். குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய நல்ல ஒரு திரைப்படம். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்.